டாக் பே ஆப் 10 பைசா செலவில்லாம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க கால் பண்ணாலே உங்களுக்கு காசு கிடைக்கும். என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? நம்ம தமிழ் பசங்க டெவலப் பண்ணி பிளே ஸ்டோரால அப்ரூவ் பண்ணப்பட்ட இந்த ஆப்பை உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த ஆப் மூலமாக நீங்க பண்ற ஒரு காலுக்கும் மார்ச் 1 இருந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அக்குமுலேட் ஆன ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எப்போ ஆசைப்பட்டாலும் கேஷ் ஆக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ஒரு ஃப்ரீ ஆப் மட்டும் கிடையாது, இது சேஃப் அண்ட் செக்யூர்டான ஆப்பும் கூட. நீங்க வெறும் யூசராக இல்லாம ஒரு பிசினஸ் ஓனராக இருந்தீங்க, உங்களுடைய பிராண்டை இந்த ஆப்ல ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட மேல விடப்பட்டுள்ள அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில தட்டுங்க. பிப்ரவரி 28 வரைக்கும் உங்களுடைய பிராண்டை இந்த ஆப்புக்குள்ளேயே நீங்க ஃப்ரீயாக ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். ஒரு யூசர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு கால் பண்றார் அப்படின்னா அந்த கால் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொத்த டியூரேஷனுக்குமே உங்களுடைய அந்த பிராண்ட் ஆட் அவருடைய டயலர் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். இதனாலேயே இனிமேல் உங்க பிராண்ட் ஒரு யூசருடைய கைக்குள்ளேயே நேரடியாக போய் சேர்ந்துரும். இந்த ஆப்புக்கான டவுன்லோட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, சட்டுன்னு டவுன்லோட தட்டுங்க, பட்டுன்னு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. தலைவரே, தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு தலைவரே. அதுக்கு வால் பெயிண்டிங் வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. உங்ககிட்ட கொடுத்தா சரியா செய்வியா? தலைவரே, இது டிஜிட்டல் பெயிண்டிங். டிஜிட்டலா? ஆமா, சும்மா கலர்ஃபுல்லா கிரியேட்டிவ் ஆட்ஸ் அண்ட் டிஜிட்டல் வால் பெயிண்டிங். மழை வெயிலுக்கு ஒண்ணுமே ஆகாது. உங்க கட்சி, உங்க தலைவர், உங்க சின்னம். தமிழகத்தின் அனைத்து சுவர்களிலும் கிரியேட்டிவ் ஆட்ஸ் இன் டிஜிட்டல் வால் பெயிண்டிங். உங்க கட்சி, உங்க தலைவர், உங்க சின்னம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது வித் லவ். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹீரோவுடைய அக்கா ஹீரோவுக்கு கால் பண்ணி, இங்கே வரு இப்படி தான் பல பொண்ணை வேணாங்கிற, இப்போ ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம், போய் அந்த பொண்ணை இந்த இடத்துல மீட் பண்ணி ஒழுங்காக பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பொண்ணை அப்படின்னு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு ஓகேன்னு தனக்காக அக்கா பார்த்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு படத்துடைய கதாநாயகன். பார்த்து வச்ச பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு தான் படத்துடைய கதாநாயகி. ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மனசு விட்டு பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சும் போகுது. இப்போ எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் எதையும் மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு முன்னாடி லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருங்கிட்டையும் கேட்க, ரெண்டு பேருமே அவங்களுடைய முன்னாள் காதலியும் சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு கதாநாயகிக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. இதனுடைய விளைவாக அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது பேசிக்காக ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ரோம்காம். ஆனால் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன மேட்ரு, அதை எடுத்து சேர்த்து ஒரு கதையாக ஒரு படமாக பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான மதன். அவருக்கு இதுதான் முதல் படம். பட் நேர்த்தியாகத்தான் ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் அதாவது 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஸ்கூல் லைஃபு, அவங்களுடைய ஃபஸ்ட் க்ரஷ்ஷு, ஃபஸ்ட்டு லவ், இது எல்லா விஷயத்தையும் திருப்பி அவங்களுடைய மனசில் திருப்பி ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த விஷயமாகட்டும். அந்த டைம்லலாம் ஸ்கூல் படிக்கும்போது சண்டே போட்டால் கூட நம்ம ரெஸ்லர்ஸ், நம்மளுடைய ஃபேவரட் ரெஸ்லர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஷாட் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி தான் சண்டை போடும்போது கூட அந்த ஷாட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை திருப்பி கொண்டு வந்த விதமாகட்டும். ஒரு பப்பு சீக்வன்ஸு அந்த இடத்துல நேருக்கு நேர் படத்தில் வரக்கூடிய அவள் வருவாளா பாட்டை போட்டு செம்மையாக இப்பயும் ஒரு நாஸ்டாலஜிக்கான வைப்பை கொடுத்த மூமெண்ட் ஆகட்டும்னு ஒரு சில இடங்கள் டெஃபினட்டாக சூப்பராக இருக்குது இந்த படத்தில். இந்த படத்துடைய பலம் நிச்சயமாக அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஒரு ராம்காம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி ஆடியன்ஸுக்கு விடுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான வேலை கிடையாது. இந்த படத்தில் இந்த டீம் அதை ப்ராப்பராக பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃபில். ஏன்னா அனிஷா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், பாலாஜி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம், இந்த ரெண்டு கதாபாத்திரம் கிட்டையும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசக்கூடிய தருணங்கள் இருக்குது. இது அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த அனிஷா கதாபாத்திரத்துட்டு போய் ஹீரோ பேசக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த படத்திலேயே மை மோஸ்ட் ஃபேவரட் சீன் அப்படின்னா அந்த சீனை தான் சொல்லுவேன். அந்த சீன் எழுதப்பட்ட விதமாகட்டும், அது ஸ்டேஜிங் மேக்கிங்னு சொல்லி ஃபைனலாக வந்த விதமாகட்டும், ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி ஒரு கவிதையா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி, அட்டகாசமாக பண்ணப்பட்ட ஒரு காட்சி அமைப்பு. அது நிச்சயமாக அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் படத்தில் செம சீன் அதாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. படத்தில் அபிஷேக் ஜீவந்த் அவரும் சரி, நம்ம அனஸ்வரா ராஜனும் சரி, ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மொத்த படத்தையும் கம்ப்ளீட்டாக கேரி பண்ணிட்டு போனது இந்த ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். அபிஷனை பொறுத்தளவுக்கு அவருக்கு இயக்குனராக ஏற்கனவே ஒரு படத்தை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் ஹீரோவாக இதுதான் அவருக்கு முதல் படம். இருந்தும் அது ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற அளவுக்கு பெருசாக அந்த தயக்கம் நடுக்கம் அப்படின்லாம் பெருசாக தெரியல. ஓரளவுக்கு அழகாக மேட்ச் பண்ணி நீட்டாகவே கொண்டு வந்திருக்காரு அவருடைய கதாபாத்திரத்தை. அனஸ்வரா ராஜனை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட், பல படங்கள் மலையாளத்தில் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கேக் வாக்கு மாதிரி அது ரொம்ப அழகாக சூப்பராக அட்டகாசமாக கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய சைடில் இருந்து. இந்த ரெண்டு பேர் போக அனிஷா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பண்ண காவ்யா அனிலுடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே லைட்டாக வருவாங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு போர்ஷன் தான் வருவாங்க, ஒரு 5-8 நிமிஷம். ஒரு ரெஸ்டாரண்ட் சீக்வன்ஸ், நான் சொன்ன அந்த கவிதைங்கிற அந்த சீக்வன்ஸ் அதுதான் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டீல் பண்ணிட்டு போனது
காவ்யா அனில் தான் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க அந்த காட்சியை. நல்ல ஒரு காட்சி அமைப்பு அது. இது போக நம்ம சரவணன் ஒரு வாத்தியாராக வந்திருப்பாரு. அதை நான் அதிகமாக பேச வரும்ல, நீங்கள் படத்தை பாருங்கள். ஒரு நல்ல கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரம். சரவணன் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார். அதை பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சில ஆசிரியர்களால் தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷனை நின்று பேசிகிட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீல் படம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வரும். இது போக ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் தான், சும்மா ஒரு சீன் அப்படி உள்ள 2 ஃப்ரேமில் தான் உள்ள நின்று போவாப்புல. என்னங்க அந்த யூனிவர்ஸை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு விஷயம் அது. அது நான் எதையுமே சொல்லலை. அது யார் என்ன ஏது எதுவாக இருந்தாலும் நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் ஸ்ரேயா சேஷனுடைய சினிமோட்டோகிராஃபி அந்த ராம்காம் அப்படிங்கிற படத்துக்கு தேவையான அந்த ஃப்ளேவரை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல கலர்ஃபுல்லாக விஷுவலி அப்பீலிங்காகவே இருக்குது அவருடைய காட்சிகள் எல்லாமே. அதே நேரத்தில் இந்த படத்திலேயே ஹீரோ யுவனுடைய ஃபேனு. அப்போ யுவன் ஸ்டைலில் துள்ளுவது எளிமை டைம்லாம் எப்படி பாடல்கள் தெரிச்சது, சும்மா பெப்பியா ரொமான்டிக் நம்பர்ஸே எந்த மாதிரி வச்சிருப்பாப்புல அவர் யுவன். அந்த மாதிரி பாடல்களையே இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரான ஷான் ரால்டன் பண்ணியிருக்காப்புல. பாடல்கள் எல்லாமே பயங்கர பெப்பியா செம்மையாக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது போக அந்த படத்தில் வசனங்கள் 1-2 வசனங்கள் சூப்பராக இருந்தது. குறிப்பாக ஒரு வசனம், அதாவது ஒருத்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது, ஆனால் முகமே தெரியாத எவனோ 4 பேர் தேவையில்லாமல் ஒருத்தரை குறை சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் எதையுமே விசாரிக்காமல் நம்மளும் போய் அவரை ஹர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். அந்த வசனமே நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு பலமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தரை புரிஞ்சிக்காம செஞ்சு அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு வசனமாக இருந்தால் கூட இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே சரியாக பொருந்தக்கூடிய ஒரு வசனம் அது. அது நல்லாவே இருந்தது இந்த படத்தில். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தில் ஆக்சுவலி என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும். வேற ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாரும் அவங்களுடைய ஸ்கூலிங் அந்த ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபஸ்ட்டு க்ரஷ் ஃபஸ்ட்டு லவ்ங்கிற எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் ஏன் லவ் ஒன்லி அப்படின்னு ஃபுல்லாக காதல் ரசத்திலேயே சொட்ட இவங்க போயிட்டாங்க. காமெடியாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாமே இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்தது. அதனாலே ஓகேயா இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்தது. இன்னும் காமெடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் லைவாக இருந்திருக்குமோ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே, செகண்ட் ஹாஃப் அளவுக்கு ஈக்குவலாக இன்னும் லைவாகவே இருந்திருக்குமோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதே மாதிரி தேனி முருகனுடைய கதாபாத்திரம் ஒரு இடத்துல அவர் ஆக்சுவல் 2 சீனில் தான் வருவாப்பில். அதில் ஒரு சீனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அந்த சீக்வன்ஸ்லேயே கூட அவர் கொடுத்த நல்லா தான் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது அதுக்கு என்ன டைலாக் கொடுக்கப்பட்டதோ, அந்த கதாபாத்திரம் என்ன பேசுதோ, எப்படி எமோட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு இட்லி கடை ராஜகிரண் கதாபாத்திரம் தான் ஞாபகத்தில் வருது. ஒரு எமோஷனல் சைடையும் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் கிடைக்குங்கிறதுக்காக நீங்கள் வச்சிருக்கீங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனாலும் அது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரமோ, அந்த கதாபாத்திரம் தேவையே இல்லையே அந்த கதைக்கு. அம்மா இல்லைங்கிற மாதிரி அப்பாவும் இல்லைன்னே முடிச்சுட்டே போயிருக்கலாமே நீங்கள் ஹீரோவுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அந்த கதாபாத்திரத்தை மொத்தமாக நீங்கள் தூக்கிட்டாங்கன்னா கூட இந்த கோர் பிளாட்டில் எந்த ஒரு பிரச்சனையோ ஒரு ஜம்போலாம் பெருசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேயான ஃபர்ஸ்ட் ஹாஃப், செம்மையான ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த வித் லவ். பட் 2K கிட்ஸ் நிச்சயமாக அந்த படத்தை பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ தாராளமாக தியேட்டருக்கு போகணும் அப்படிங்கிறவங்க போய் பாருங்கள். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது, தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.